உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பி யாரோ ஒருவருக்கு கஷ்டம் இருக்கின்றது என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய கஷ்டமும் தீரும் என்பது நம்பிக்கை. புதன்கிழமை இந்த வழிபாட்டை பெருமாள் கோவிலில் செய்துவிட்டு பெருமாள் கோவிலிலிருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். பெருமாள் கோவிலில் துளசி இலைகள் பிரசாதமாக கொடுத்தால் அதை கொண்டு வந்து பூஜை அறையில் கொஞ்சம், உங்கள் வீட்டு பீரோவில் கொஞ்சம், நகை வைக்கும் பெட்டியில் கொஞ்சம் இந்த துளசி இலைகளை வைக்கும் போது வீடு முழுவதும் அந்த பெருமாளின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் கஷ்டம் என்பதே நெருங்காது. வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை எழுப்பி வீட்டில் இருக்கும் பெருமாளையும் புதன்கிழமை அன்று வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே பெருமாளுக்கு வழிபாடு செய்யுங்கள். பெருமாளின் முன்பு வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் உடைத்து வைத்து பூஜை செய்யலாம். மல்லிகை பூவை வாங்கி வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பெருமாளுக்கு சாத்தியும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும், குடும்பம் சுபிட்சம் பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை உள்ளவர்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டை செய்து பலன் பெறவும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.